ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு முருங்கைக்கீரை கூட்டு பார்ப்போமா. இதுக்கு முருங்கைக்கீரையில் இலையை மட்டும் தனியாக அடர்த்தி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் முழு வத்தல் இருந்ததுன்னா ஒரு 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை, அதனால நான் போடலை. உங்ககிட்ட இருந்ததுன்னா பெரிய வெங்காயமும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கூட முருங்கை இலையை போடுங்க. முருங்கை இலையை வாரி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தண்ணியை வடித்து வாரி போடுங்க. அதுக்கு கூட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் நான் கூட்டு கிண்டிகிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் பார்த்தா எங்கள் வீடோட ஆப்போசிட்டில் இருக்க கோயிலில் தீபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த கேப்பில் அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் லைட்டாக. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு அதுலேயே தெரியும். கலர் சேஞ்ச் ஆனோன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பும் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட ஒரு 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நிறைய முருங்கை இலை இருந்ததுன்னா ஒரு 3 எண்ணம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு 2 எண்ணம் போட்டாலே போதுமானது. போட்டு நல்லா கிண்டி எடுத்து இறக்கி வச்சா கன்னியாகுமரி ஸ்டைல் சூப்பரான முருங்கை இலை கூட்டு